திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலையா? விஜயின் முகத்திரை கிழிந்தது. வெளியேறும் இந்துக்கள். ஆரம்பமே அதிர்ச்சி. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு என்று கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்திருக்கும் முருகன் மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் செய்யும் செயல் தமிழகத்தில் இந்து மக்களுக்கு இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்துக்களின் புனித தலமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மலையை நோக்கி சென்ற சம்பவம் முருக பக்தர்களை கொதிப்படைய செய்தது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவர் ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் சென்றார். அப்போது அவருடன் வந்தவர்கள் பிரியாணி சாப்பிட்ட புகைப்படங்கள் வெளியானது. இந்த புகைப்படத்தை நவாஸ் கனியும் தனது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தார். இது சர்ச்சையை பெரிதாக்கியது. அடுத்த சில நாட்களில் திருப்பரங்குன்றம் மலைக்கு பிரியாணியை எடுத்து செல்ல முயன்ற இஸ்லாமியர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் சமணர் குகையில் பச்சை பெயிண்டை அடித்து அட்டூழியம் செய்தார்கள். ஆனால் இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை திராவிட மாடல் அரசு. இத்தனை ஆண்டுகளாக பிரச்சனைகள் இல்லாமல் இருந்து வந்த திருப்பரங்குன்றம் மலையில் தற்பொழுது பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் ஓட்டு வங்கிதான் என அரசியல் கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றன. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோயிலுக்கு சொந்தமான முருகப்பெருமான் மலை மீது 11க்கும் மேற்பட்ட சுனைகள் உள்ளன. அனைத்தும் புனித தீர்த்தங்கள் அடங்கியவை. அதில் தர்காவிற்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சுனையை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியும் இரும்பு வேலி அமைத்தும் தர்கா நிர்வாகம் சுனை முழுவதையும் ஆக்கிரமித்து ஹஜ்ரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா தர்கா குடிநீர் என போர்டும் வைத்துள்ளனர். இதுகுறித்து தர்கா நிர்வாகம் ஆக்கிரமித்துள்ள சுனையை மீட்க கோரி சுப்பிரமணிய சுவாமி கோயில் துணை கமிஷனர் சூரிய நாராயணனிடம் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர், திருப்பரங்குன்றம் மலை பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் சோலைக்கண்ணன் மனு அளித்தார். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக 4ஆம் தேதி இந்து முன்னணி போராட்டத்தை அறிவித்தது. 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முருக பக்தர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என காவல்துறை எச்சரித்தது. போராட்டத்தில் கலந்து கொண்டால் கைது நடவடிக்கை பாயும் எனவும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அறிவித்தது. இந்த சூழலில் மதுரை மாவட்டம் முழுவதும் 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் ஜோசப் விஜயும் இந்துக்களுக்கு எதிரான காய்களைத்தான் நகர்த்தி வருகிறார். திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்ற தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் அது முருகன் மலை இல்லை என்றும் அது சிக்கந்தர் மலைதான் என்றும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் முருக பக்தர்கள் தமிழக வெற்றிக் கழகம் மீது அதிருப்தியில் உள்ளனர். தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும் திருப்பரங்குன்றம் மலையின் சிறப்பு. திடீரென இதுபோல் மதக்கலவரம் செய்யும் நபர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆதரவளிப்பதை இந்து இயக்கங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.